சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் கொண்டக்கடலை வடை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள். இவர் கடந்த 21 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், வடையில் உளுந்தம்பருப்பு வடை, கடலப்பருப்பு வடை சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வித்தியாசமாக கொண்டக்கடலையில் வடை செய்ய போகிறீங்க. எப்படி செய்கிறீங்க பார்க்கலாங்களா சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், பார்க்கலாம். முதல்ல கொண்டக்கடலை வடைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கொண்டைக்கடலை வடை செய்ய தேவையான பொருட்கள்: கொண்டைக்கடலை 1/2 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, கறிவேப்பிள்ளை 10 முதல் 15 இலைகள், இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 6, மல்லித்தழை சிறிதளவு, வத்தல் மிளகாய் காரத்திற்கு ஏற்ப, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இந்த வடைக்காக நான் 1/2 கிலோ கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையானது தேங்காவை சில்ல எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து கட் பண்ண கருவேப்பிள்ளை, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, துருவியும் இஞ்சி நம்ம போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் மல்லித்தழை ஜாஸ்தி போட வேணாம், சும்மா டேஸ்ட்டுக்கு போட்டால் போதும். இந்த வடைக்காக நான் 1/2 கிலோ கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த கொண்டக்கடலை அரைக்கும் போதே கொஞ்சம் நம்ம வத்தல் மிளகாய் போட்டுட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஆனாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வத்தல் மிளகாய், சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை மிக்சியில் அரைச்சிடலாம். வெறும் கொண்டக்கடலையே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரைச்சி இது நம்ம பாதி அளவுக்கு அரைச்சிருக்கோம். இது கூடவே நம்ம வத்தல் மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம்? தண்ணி இதுக்கு தேவைப்படாது. சிஸ்டர், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும் சிஸ்டர்? அடுத்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுரும் டேஸ்ட்டுக்காக. ஒரு 2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, இந்த மல்லித்தலையும் போட்டுக்கலாம். அதோட இந்த தேங்காய்
சிஸ்டர், இந்த தேங்காய் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கீங்க, இதை திருவியும் போடலாங்களா? திருவியும் சேர்த்துக்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி சில்லு எடுத்து போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே வடையில் கடிப்படுற மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆன் பண்ணிட்டோம்னா எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கும். கடாய் வச்சிடலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். சிஸ்டர், இந்த அவசரமான இந்த உலகத்தில் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்புறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அவசர அவசரமாக கிளப்பி விட்றாங்க. அவங்களால எப்படி சிஸ்டர் இதெல்லாம் செய்ய முடியும்? நாம் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக டைம் கொடுத்து நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம செய்து கொடுக்க முடியும். மனசு இருந்துச்சுன்னா நம்ம அவசரத்துக்காக கடையில் வாங்கி கொடுத்துடுறோம். அது ஆரோக்கியமானது கிடையாது. வேகமாக நம்ம காரியத்தை வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக கடையில் வாங்கி கொடுத்துடுறோம். பிறகு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நிற்க வேண்டியிருக்குது. வேறு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு மருந்துக்காக. நம்ம தேவையானதை நம்ம கைப்பட நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், டேஸ்டானதாகவும் இருக்கும். நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். சிஸ்டர், இப்போ நீங்கள் இது சமைக்கும்போது எந்த ஒரு உணர்வோடு இருந்து சமைக்கிறீங்க சிஸ்டர்? பொதுவாக சமைக்கும்போது நம்ம பூஜை ரூமுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, பூஜை ரூமுக்குள்ளே போகும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே போகும்போதும், கிச்சனும் கூட நம்ம அந்தளவுக்கு மதிப்பு கொடுக்கணும். கிச்சனுக்கு நம்ம சமைக்கும்போது சந்தோஷமான மனநிலையோடு சமைச்சாதான் சாப்பிடக்கூடியவங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க. என்னதான் பொருட்கள் எல்லா பொருட்களும் சேர்த்தாலும் கூட நம்முடைய உணர்வுகள் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வெறும் பொருட்கள் மட்டும் சேர்த்தா மட்டும் டேஸ்ட் வந்துட போகிறது கிடையாது. நம்ம சந்தோஷமான மனநிலையில் சமைக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளார இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைச்சாச்சு. இந்த டைமில் உப்பு இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துடுறீங்களா கொஞ்சம்? ஓகே. கொஞ்சம் உப்பு போடலாமா? லைட்டாக உப்பு போடணும். கொஞ்சம் போட்டுறீங்களா? கொஞ்சம் போட்டு இது நாம் ஒரு லெமன் அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். இந்த பிளேட் எடுத்து நீங்களும் சேர்ந்து உருட்டுறீங்களா? இப்படி நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிஸ்டர், இப்போ நீங்கள் இதை வெள்ளை கொண்டக்கடையில் செஞ்சுருக்கீங்க வடை. இதை கருப்பு கொண்டக்கடையில் செய்யலாமா சிஸ்டர்? கருப்பு கொண்டக்கடலையே செய்யலாம். ஆனால் கலர் மாறும், கருப்பு கலராக இருக்கும். அதை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த கொண்டக்கடலையே நம்ம முளைக்கட்டி கூட வடை போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ எண்ணெயும் கூட காஞ்சிடுச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்கிறது நல்லா இப்படி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு பக்கம் இப்படி அழுத்தணுன்னா இந்த ஷேப் வந்துடும். இது கடையில் வைக்கிற விடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு அழுத்த அழுத்திட்டு அப்படியே போட்டுடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இது எந்த பக்குவத்தில் எடுக்கணும் சிஸ்டர்? இது நல்லா உள்ளே வெந்துடுச்சுன்னா இந்த சவுண்டெல்லாம் அடங்கிரும். கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது எடுத்துடலாம். சிஸ்டர், இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாங்களா? இந்த ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பொதுவாக குழந்தைகள் வடைனா தான் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க சிஸ்டர். சிஸ்டர், இது கடலப்பருப்பு வடையோட ரொம்ப ஹெவியான ஐட்டங்களா? இல்லை, இது ஹெவி கிடையாது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. எதுவுமே நம்ம அதிகமாக சாப்பிடும்போது தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே அதிகமாகும்போது ஹெவி ஆகிடும். அளவாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இது ஈவினிங் டீ கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தது. இது இப்போது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம்.
இது அந்த பருப்பு வடையை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். சிஸ்டர், இப்போது கொண்டக்கடலை வடை சுட சுட ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? சிஸ்டர், இன்னைக்கு உங்களோட இந்த சூப்பரான கொண்டக்கடலை வடையை சாப்பிட்றதுக்கு பாம்பேலேருந்து கணேஷ் பிரதர் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், கூப்பிடுங்க. வாங்க வருது. வாங்க பிரதர், இங்கே வாங்க. டேஸ்ட் பாருங்க விது. இது தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷல் விது கொண்டக்கடலை வடை. டேஸ்ட் பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்முடைய நேயர்களுக்கு. நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் சார். உப்பு காரம் கரெக்டாக இருக்கு சார். நல்லா முறுமுறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சார். தேங்க்யூ சார். பிரதர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி, வணக்கம். நன்றி சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியில் நேர்களுக்காக முறுமுறுன்னு சூப்பரான ஒரு அருமையான கொண்டக்கடலையில் வடை செஞ்சு காண்பித்ததற்காக மிக்க நன்றி, வணக்கம். நன்றி சிஸ்டர். கொண்டைக்கடலை வடை செய்முறை. கொண்டைக்கடலையை 8 மணி நேரம் ஊற வைத்து எடுத்து வைத்து கொள்ளவும். பின் அதனை மிக்சியில் போட்டு அதனுடன் வத்தல் மிளகாயை சேர்த்து அரைத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து கொள்ளவும். பின் இதனுடன் தேவையான அளவு உப்பு, சோம்பு, பெருங்காயத்தூள், நறுக்கிய இஞ்சி, சிறியதாக நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய கறிவேப்பிலை, மல்லித்தலை மற்றும் சிறு சிறு துண்டுகளாக கட் செய்த தேங்காய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு பிசையவும். பிசைந்தவுடன் தேவையென்றால் உப்பு சேர்த்து கொள்ளவும். வானிலையை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றவும். பின் பிசைந்த மாவை எடுத்து ஒரு எலும்பிச்சை பழத்தின் அளவிற்கு உருண்டை உருண்டையாக பிடித்து வைக்கவும். பின் அதனை தட்டையாக தட்டி எண்ணெய் சூடானவுடன் எண்ணெயில் போடவும். அடுப்பை மிதமான சூட்டில் வைக்கவும். ஒரு பக்கம் வெந்தவுடன் திருப்பி போடவும். பின் நுரை அடங்கி பொன்னிறமாக வந்தவுடன் வடையை எடுத்து விடவும். இப்போது சூடான மொறுமொறுப்பான கொண்டைக்கடலை வடை தயார். என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இன்னைக்கு சகோதரி அவங்க மொறுமொறுன்னு சூப்பரான கொண்டக்கடலையில் வடை செஞ்சு காமிச்சாங்க. இந்த ரெசிபியை பார்க்கும் போதே உங்களுக்கே உடனே செய்யணும்னு தோணும். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.